அடே என்னடா சொல்றீங்க? அவ்வளோ ஒரு கலவரம் நடந்திருக்கா? பார்வதி தள்ளி விட்டாங்க, கமருதீன் தள்ளி விட்டான், சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, அங்கேருந்து வந்துட்டாங்க, திருப்பி போனாங்க, திருப்பி வேற லெவலில் வந்துட்டாங்க. என்னடா இது நெரேட்டிவு? அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ நேற்று நைட் லைவ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் டாஸ்க் 8ல் நடந்த மிகப்பெரிய ஒரு விபரீதம், அதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த வெள்ளிக்கிழமை வந்தாலே இந்த பிக் பாஸ் சீசனில், அதுவும் 9ல் இந்த சீசனில் என்னத்தையாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை வந்தால் ஏதாவது சண்டை போடுறது, ஏன்னா கண்டென்ட் வேணும்ல சனிக்கிழமை பேசுகிறதுக்கு. அதுக்காக இந்த சீசனுடைய பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அந்த வகையில் ஒரு சரியான சம்பவம் நடந்திருக்கு நேற்று இரவு அப்படிங்கிறது தான். சரி, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சாண்ட்ராவுக்கும் கமருதீனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் வந்து நடந்திருக்கு. டாஸ்க்கு எத்தனாவதுல? 8வதுல, கடைசி டாஸ்கில், கார் டாஸ்கில். ஸோ கார் டாஸ்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்த தகவலின்படி நம்ம கமருதீனை வந்து சாண்ட்ரா வந்து காமருதீன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. உடனே கமருதீன் செம்ம டென்ஷன் ஆகி இருக்கிற கெட்ட வார்த்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடின்னு போட்டு துவைச்சிருக்கேன். எப்படி இருக்கிற கெட்ட வார்த்தை ஃபுல்லாக அடின்னு போட்டு துவைச்சிருக்கேன். உடனே வந்து செம்ம டென்ஷனான சாண்ட்ரா திருப்பி மாற்றி கட்டி அப்போ வந்து அந்த பிரீத்திங் இது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா காரில் உட்காந்துருக்காங்க. 8வது டாஸ்க் வந்து கார் டாஸ்க்கு, சரியா? அப்போ பிரீத்திங் இதான பிறகு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து புஷ் பண்ணிட்டாங்க போல தெரியுது. நமக்கு வந்து தகவல் சொல்கிறேன். புஷ் பண்ண உடனே அவங்க கார்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே ஃபிக்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. உடனே சபரியும் காணவனாத்தும் வந்து ஜம்ப் பண்ணி அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டல் ஓட்டிட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து காருக்குள்ளே இருந்தாங்க, சரியா? கன்ஃபெஷன் ரூம் கூட்டு போயிட்டு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் பனிமலர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணாங்க. ஸோ அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகி திருப்பி பேக் டு பிக் பாஸ் சீசன் 9 ஹவுஸ். ஓகே, கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு சாண்ட்ராவை பேசி சாண்ட்ரா கிட்ட என்னென்னலாம் டீட்டெயில் வந்து வாங்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க. கமருதீன் வந்து வார்த்தை விட்டுட்டாங்க, கமருதீன் வந்து தள்ளி விட்டாங்க, பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான நெரேட்டிவ் செட் பண்ணி நிறையா ரூமர் வந்து கிளம்பிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி காலைல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சபரி ஒரு வட்டம் வந்து அடி வாங்கினான்ல இந்த வட்டம். அப்போ வந்து வெளியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதாவது அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு, கலங்கிருச்சு ப்ரைவேட் பார்ட்டு அப்படின்ட்டாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்னது? அங்கே வந்து லைட்டாக அடித்தாங்க, அவ்வளோதான். கரெக்டாக? ஆனால் அங்கே படவே இல்லை அவனுக்கு. அவன் வந்து வேறு எதுக்கோ தான் மயங்கி விழுந்து ஒரு மாதிரி ஆனான், சரியா? அதை கை நடுக்கிறதுலாம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் கை தான் நடுக்க வச்சு தவிர அவனுக்கு எதுவுமே ஆகலை. அதே மாதிரி திவ்யா விக்ரம் பெரிய ஃபைட் அப்படின்னாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ப மேட்ரு, ஒன்றுமே கிடையாது. ஒரு 2 வார்த்தை எக்ஸ்சேஞ்சு தான், மூஞ்சில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோதான். பெரிய ஃபைட்டுன்றதே இவ்வளோதான் இருக்குது. அப்போ இதுவும் இதே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. அப்படிங்கிறப்ப ஒன்றுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து கார்லேருந்து அவங்களே வந்து விழுந்திருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், சரியா? அப்போ வந்து அவங்களே மயங்கி விழுந்திருக்கலாம், கீழே விழுந்தோடனே ஃபிக்ஸ்ன்னு இருப்பாங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உள்ள அந்த ப்ரெஷரில், ஏன்னா கார் வந்து சும்மா கிடையாது, உள்ளே வந்து அப்படியே பயங்கர சஃபகேட் ஆகும். யார் யார் வெளியே போவாங்க அப்படியே உட்காந்து எதையாவது வந்து போட்டு விட்ருவாங்க. இந்த சீசன் 5லலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து புகை வரும், அழுகின முட்டை வாசம் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. குப்பை வாசம் அடிக்கும். அப்போல்லாம் வந்து வெளியே இறங்கி போயிடுவாங்க. ராஜுலாம் ஃபஸ்ட்டு இறங்கி போயிட்டாப்புல. அந்த மாதிரி இதில் கானாவினத்து வந்து ஜெயிச்சாலும் ஒன்றும் வாய்ப்பு இருக்காது, சரியா? லாஸ்ட் டாஸ்க் அப்படின்றதுனால கானாவினத்தில் இறங்கி போயிட்டார் போல தெரியுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது வந்து என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவங்களுக்கு தெரியும்ல, அழுவ ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே மூச்சு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஒரு ரொம்ப அவனை போட்டு உடச்சதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கலாம். அதனால் இவங்க தூக்கிட்டு போயிருக்கலாம். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போது இன்கேஸ் இப்போ இவங்க வந்து தள்ளி விட்டுருந்தாங்கன்னா கார்லேருந்து, அது வந்து வயலன்ஸ் வந்து பிரேக். ரூல்ஸில் அப்படி கிடையாது. பசர் டு பசர் அவங்கள வந்து இறக்கி விடணும், அவ்வளோதான். ஸோ கைகலப்பு ஏற்பட்டு லைட்டாக புஷ் பண்ணலாம். கார் டாஸ்க் அப்படி தான் ஆடுவாங்க. ஒத்த காலில் நிற்கணுமாங்க, ஒரு சைடில் தான் நிற்கணுமாங்க. இந்த மாதிரி போக போக வந்து யாரும் இறங்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக போயிருக்கு சீசன் 1லலாம். ஸ்னேகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உயிரை கொடுத்து நின்னாப்புல. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க 1ஆவது சீசனில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் இது, சரியா? அப்படி இருக்கிறப்ப அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ இது வந்து சும்மா ஒரு எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்றான்ல, போகிறப்ப அப்படியே சூன்னு பற்றி விடு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இந்த நெரேட்டிவ் தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் இதே மாதிரி பேட்டர்னில் வந்து மலையாளத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சாம். அதை பற்றி நம்ம பேசிடுறோம். ஏன்னா அப்போ அது எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது புரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ உண்மையிலேயே சாண்ட்ராவை அடித்து காயப்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்குது. ஏன்னா உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்கன்றாங்க. இப்போ ஃபிக்ஸ் வந்தால் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு தான் அனுப்புவாங்க. பட் இதில் வந்து உடனே வேறு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நம்பும்படி இது இல்லை. ஓகே, இது ஒரு பெரிய ஒரு இது. அப்புறம் உள்ளே வந்த பிறகு கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு பேசி ஆறுதல் படுத்தியிருக்காரு. அது ஒன்று நடந்திருக்கு. சரியா? ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, ஒரு நாள் எப்படி வர முடியும்? நிஜமாவே சாண்ட்ராவுடைய ட்ராமாவாக இருக்குமா இது? அப்படின்ற மாதிரி நமக்கு யோசனை தோணுது. ட்ராமானா அதாவது சும்மாவே வாண்டடாக கிரியேட் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரியல. ஆனால் இந்த ஃபைட் வந்து பயங்கரமாக இருக்குது. காமருதீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா. அதுக்கு இவன் வந்து ஏன் நீங்கள் மட்டும் காமம் இல்லாமல் தான் பெற்றீங்களான்ற மாதிரிலாம் கேடு கட்டத்தனமாக கேட்டிருக்கான். உனக்கு தெரியுமில்ல கமருதீன் எப்படி பேசுவான்ட்டு. ஸோ கமருதீனுக்குலாம் முதல்லையே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கணும். 3வது வாரத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டுறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்க தான் செய்யும். ஆனால் உண்மையிலேயே இதை தள்ளி விட்டாங்களா, இல்லை மயங்கிய நிலையில் அவங்க தூக்கிட்டு போனாங்களா, சபரியும் கனகரத்தும் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பயங்கரமான சம்பவம் இந்த 8வது டாஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இப்போ இதில் இதே மாதிரியே ஒன்று வந்து மலையாளத்தில் நடந்திருக்குன்னு நான் சொன்னால் நம்புவீங்களா? இதே மாதிரியே ஒருத்தவங்க பிஆர் வச்சுட்டு வின் பண்ணியிருக்காங்கன்னா நம்புவீங்களா? அதையும் நம்ம பேசிடுவோம். ஏன்னா அதெல்லாம் லிங்க் ஆகுது. டிடிஎஃப் டாஸ்கில் யாருக்கோ வந்து ஹார்ட் கிட்ட பால் பட்டு ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ டிடிஎஃப் வின் பண்ணவங்கள அடுத்த வாரமே வெயிட் பண்ணியிருக்காங்க. 100 நாளுக்கு முன்னாடி டாப் 5க்கே கூட்டு போகல. அப்போ இங்கே டிடிஎஃப் வின் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வெயிட் ஆகிடுவாங்களாங்கிறது தெரியல. அது ஒன்று இருக்குது. அடுத்து அங்கே அன்மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வின்னர் ஆகியிருக்காங்க ஒரு பொண்ணு. அவங்க ஹெவி பிஆர் செட்டப்பில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சராமரியாக தாக்கியிருக்காங்க அன்மாலை. இந்த மாதிரி நீங்கள் பிஆர் வச்சு தான் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அது சொல்லி தாக்கினவனே ஒரு பீதி ஆயிடுச்சு. எப்படி? ஒரு பீதி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஐயோ ஜெயிக்க மாட்டோம். ஆனால் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அன்மாலுக்கு தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே யார் பிஆர் வச்சுட்டு விளையாண்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹெவியஸ்ட் பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா தான். ஸோ அடுத்து வர கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட் தொடர்ந்துச்சுன்னா ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. சரியா? அடுத்து வந்து டிடிஎஃப் வந்து ஒரு பொண்ணு வின் பண்ணுச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பொண்ணு வின் பண்ணுற சூழ்நிலை தான் இருக்குது. சரியா? நம்ம சீசன்லேயும் அதே மாதிரி அன்மோல்ங்கிறது ஒரு பொண்ணு தான். அது வந்து வின் பண்ணிச்சு டைட்டிலு. அதுவும் பிஆர். அப்போ இங்கே வந்து யார் பிஆர்? நம்ம திவ்யா. அவளும் பொண்ணு. ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்கள். அன்மால் வின்னர், இங்கே திவ்யா வின்னர். பிஆர், இதுவும் பிஆர். அங்கேயும் விமர்சனம் வந்துச்சு, இங்கேயும் விமர்சனம் வந்துச்சு. அங்கேயும் பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து திவ்யா அன்மால் அடித்தாங்க. இங்கே வந்து எல்லாம் திவ்யா அடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப்ல அங்கேயும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், இங்கேயும் ஒரு ஹாஸ்பிட்டல். சரியா? அங்கே டிடிஎஃப்ல வின் பண்ணவங்க வந்து ஒரு வாரத்திலே திருப்பி வெயிட் ஆகிட்டாங்க. இங்கேயும் டிடிஎஃப் வின் பண்ணுறவங்க வெயிட் ஆக போகிறாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ள என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் கொண்டு வராங்கிறத நான் சொல்ல வரேன். நம்ம பெரிய அப்படியே எமோஷன்ஸ் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து அதை கொடுக்க வேணாங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.